அப்ப பாத்தீங்கன்னா விசில் மாட்டு பண்ண ஒண்ணு இருக்கு. அந்த மாட்டு பண்ண வந்து பீஃப் கறி வைக்கிறதுக்கு டிவி அப்படியோ கேஸ குறைச்சி வச்சுக்காதீங்க வீட்டுல. ஐயோ நாட்டுல ஒரு வேலை ஒன்று சொல்லும். சர்ப்ரைஸ் பார்க்காதீங்க. பருப்பு பொடி அப்படின்னா பருப்பை வந்து வறுக்கணும். நல்லவர்க்கெல்லாம் எதிர்காலமே நம்பிக்கை வைத்தால் வந்து சேராதா. சரி, வெல்கம் டு இன்னோசன் வ்ளாக்ஸ். இன்றைய vlogல நாங்கள் என்ன பண்ண போறோம்னா சமைக்க போறோம். சமையல் என்ன சமைக்க போறோம்னா பீஃப் பீஃப் பீஃப். ஐயோ அது வேற சொல்லி விட்டீங்க போச்சா? ஏன் இப்ப நீ பீஃப்னு சொல்லி விட்டீங்க. இப்ப பீஃப் எல்லாம் இவங்க சாப்பிடுவாங்க. இவங்க சரியில்லை அப்படின்றாங்களே. இங்கேயும் அப்படித்தான் சொல்லுவாங்க. இங்கேயும் இருக்காங்க மானகட்ட பயிலுங்க. அப்படித்தான் சொல்லுவாங்க. ஐயோ இவங்கெல்லாம் பீஃப் திங்கிறவங்கடா, இவங்க சரியில்லடா, இவங்கடான்னு. நீ எது அங்க மட்டும் தான் சொல்லுவாங்க நீ நினைச்சீன்னா அப்படி கிடையாது. நான் இத்தனை நாள் அப்படின்னு நினைச்சேன் இந்தியாவில சொல்லுவாங்க, ஸ்ரீலங்கால அப்படிலாம் இருக்காது அப்படின்னு நினைச்சேன். அந்த இவரோட பாட்டு ஒன்று இருக்கு தெரியுமா? என்ன பாட்டு? அவாப்பு கவாப்பு. அந்த நம்ம வேடனோட சாங் ஒன்று இருக்கு, ஒரு ரப் பண்ணியிருக்காரு. மறந்துட்டேன். யோசிச்சு முடிச்சுட்டு சரி சொல்லுவாரு போல. இல்ல அதுல ஒரு வரி ஒண்ணு வரும். அப்படி சொல்றாங்க, அதுல ஒரு வரி ஒண்ணு வரும். ஏதோ ஒரு சொல்லுவாரு, அந்த வரி ஒண்ணு வரட்டீங்க. ஆமா, அது அந்த மாதிரி இங்கேயும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி அது வந்து இப்ப எப்படி ஒன்று இருக்குல்ல, நீ வந்து நான்வெஜ் சாப்பிடுறவனா? ஆமா. ஓகே, வெஜ் சாப்பிடுறவங்களும் அசிங்கப்படுத்துற பழக்கத்தை வச்சுக்காதீங்க. வெஜ் சாப்பிடுறவங்க இந்த முட்டை சாப்பிடுவாங்க. வெஜ் கொஞ்சம் எங்களுக்கு கூப்பிட்டு வரேன். அந்த வரேன். எடுத்துக்கோங்க. ஆனா அந்த ஃபைல்ல உங்க கண்ணு முன்னுக்குதான் இருக்கு. அது இல்ல ஃபைல், அது என் புக்ஸ், பென்சில் புக்ஸ். இல்ல ஃபைல்ல தான் எல்லாமே இருக்கு. அப்படி நீங்க இல்லையா அது? ஐயோ சர்ப்ரைஸ் பார்க்காதீங்க. சரி பரவாயில்ல. நீங்க நல்லா வரையறீங்க. வாயை மூக்கினா சொல்றீங்க. நான் டச்சப் பண்ண எனக்கு அது புரிய மாட்டேங்குது. டச்சப் பண்ண சொன்னீங்க தானே, சரி பண்ணேன் நானே. மூக்கு முட்டிக்கிட்டு பார்க்கணும். அங்க இருக்குதா? அங்க இங்க பல்ப் இருக்கு. அந்த பல்ப் போடுங்க. நம்ம பல்ப் வங்கி விழுந்துருங்க. அப்படி இல்ல, நம்ம பல்ப் அவங்க அங்க போடுது. சரி நம்ம இங்கே தான் அங்கே கடந்து போவோம். ப்ரோ என்ன காலம் முடிஞ்சிச்சா? முடியிட்டு இருக்கோம். இப்போ என்ன சொல்லணும்? என்ன செய்யணும்? அவர் கொஞ்சம் கெப்ல வெளியே போயிட்டாரு. அந்த கெப்பை ஃபில்லப் பண்ண இங்கே வந்தேன். இப்ப அங்க என்ன கேட்ட, இப்ப இங்க என்ன கேட்க போற சொல்லு. அங்கேயும் என்ன, அங்கேயும் பாதி இங்கேயும் பாதி எல்லாம் பாதி. அங்க டிராயிங் பத்தி பேசிக்கணும், இங்க சமையலை பத்தி பேச போறோம். இப்ப பாக்குறவனெல்லாம் நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இல்ல, ஆடியன்ஸ் வந்து நம்ம எல்லா துறையிலையும் கலை தேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும், தப்பு கிடையாது. ஆனா எல்லாத்தையும் ஒரே டைம்ல பண்ணக்கூடாது. நம்ம சொல்லுவோம். ஹோட்டல்ல வந்து ஒரு இது ஒண்ணு செய்வாங்க தெரியுமா? என்னது? இது குழம்புன்னு ஒண்ணு வைப்பானுங்க. சரியா? எப்படின்னா மிஞ்சின எல்லாத்தையும் ஒன்னா போட்டு மிக்ஸ் பண்ணி குழம்புன்னு சொல்லி போடுவாங்க. அந்த மாதிரி இப்ப நீங்களாம் அப்படி செய்யக்கூடாது. எப்படி செய்யக்கூடாது? ஒண்ணு இப்ப சமையலை காட்டுறியா, சமையலை மட்டும் ஃபுல்லா காட்டு. அப்படிதான் காட்டலாம். ஒண்ணு மட்டும் ஃபுல்லா காட்டலாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. சரி ஒரு 2 3 கலந்து போட்டா பாப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. ஆமா, இந்த ஊனோ கேம் பத்தி சொன்னோமா? ஊனோவை பத்தி போட்டோம். எவனும் பார்க்கவே இல்லை, எவனும் பார்க்கல. ஆனா இன்னைக்கு அது முதல் பாட்டு எழுதி போட்டுருக்காங்க. அதெல்லாம் வியூஸ் கூட போகுது. ஆனா இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளியாது. ஆனா இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? என்னது? அந்த வெங்கட்லாம் வந்து ஜெயிச்சா சந்தோஷமா இருக்கும். ஏன்னு சொல்லு. ஏன்னா அவன் தான் நம்மள மாதிரி, நம்ம பையன்டா அவன்.
கண்ணு எரியுது இருந்தாலும் கதைக்கணும். இல்ல வெங்கட்ட பத்தி கதைச்சு ஃபீலிங்ஸ்ல சென்டிமெண்டா கதைக்கிறீங்க. நான் வந்து ஆரம்பிச்ச டைம்ல இருந்து அந்த வீடியோஸ் எல்லாம் பாப்பேன், நல்லா இருக்கும் வீடியோ. ஆனாலும் எனக்கு என்ன டவுட் தெரியுமா, அவன் வந்து ஒரிஜினல் கண்டென்ட் கிரியேட்டர். எந்த இல்ல வீடியோல இப்பதானே காட்டுகிறேன். இப்ப வேற இதை இப்படி ஒரு வேலையை பார்த்து விட்டான். இப்ப நம்ம பீஃப் சமைக்கிறோம்னு சார் போட போச்சு கமெண்ட்ல கேட்பாங்க, நீங்க மாட சாப்பிடுறீங்களோ கவலையில கண்டலாம் கலக்கு. என்ன பேச வந்தேன்றதே சரி பேச சொல்லுங்க. இப்ப நான் என்ன பேசிக்கிறேன், இங்க அங்க போனா ஞாபகமா இவங்க கூட இருந்தா நான் மறந்து ஞாபகப்படுத்த. இப்ப எந்த மைக் பிக்கப் ஆகுதுன்னு நம்பிக்கையில இருக்கீங்க? 2 மைக் இருக்குல்ல, ஒரு மைக் பிக்கப் ஆகும். சரி, இப்ப இந்த சமயம் வந்து எப்படி செய்யணும்? வெங்காயம் மட்டும் விட்டு ஆரம்பிக்கிறப்ப இது வீடியோல வர இந்த இடத்துல நான் கட்டு வைக்கிறேன். இப்ப நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா, கறி வச்சிரும், இத வந்து பெரட்டி அதை மெயின் டிஷ் போடுவீங்க. மெயின் டிஷ் வந்து இப்ப போட போறேன். இதுக்கு வந்து நீங்க எல்லாரும் சொல்லக்கூடாது, எல்லாரும் கை தட்டுங்க, எல்லாம் சேர்ந்து கை தட்டுங்க. நீங்க அதோட ஜாஸ்தி போனாலும் ஆச்சரியப்படுறது. உப்பு இருக்கான்னு பாருங்க, எல்லாமே ஓகேவா? பாத்தீங்கன்னா விசில் ஊதிருச்சு. ஆமா, விசில் ஊதிருச்சு. என்ன பண்ண போறோம்? டிவிக்கு ஓட போறோம். பீஃப் கறி வைக்கிறதுக்கு டிவிக்கு ஓடுவோம். விசில் ஊதுனாலே டிவிக்கு ஓட்டுதான். ஆமா, எங்களுக்கு குக்கர்லயும் விசில் ஊதுனாலும் டிவிக்கு ஓட்டு போடுவோம். அந்த கெட்டிலையும் விசில் வைப்போம். கேட்காது. ஓ, அப்படி பண்ணா விசில் நின்றுமோ? ஆமா, இப்ப இப்படியே வச்சா 4 விசில் வர வரைக்கும் வச்சுட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் ஓபன் பண்ணி வைக்கணும். அப்படியோ? அதுக்கு பிறகு இந்த கேஸ் போன பிறகுதான் இதை திறக்கணும். இல்லன்னு வையே சமைச்சு பார்த்ததும் இல்ல, கேக்குறேன். இல்ல, நான் ஒரு தடவை ட்ரை பண்றேன்னு சொல்லி திறந்தா அடிச்சு காளாசு போச்சோம். காளாசு காளாசு போச்சு. திறந்து கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி திறந்தா அடிச்சிருச்சு. போயிட்டு மேல கூரையில இது மேல சீலிங்ல எல்லா காளானும் நேரம் தங்குது. வித்தியாசமான சமையலா இருக்கு. அப்ப இது 4 விசில் வர மட்டும் திறக்க கூடாது. இல்ல 4 விசில் வந்த பிறகு திறக்க கூடாது. அப்படியோ? எப்பதான் திறக்கணும்? அதுக்கு ஒரு டைம் ஒன்று இருக்கு. இப்ப என்ன செய்யணும்னா, இப்ப திரும்ப அடுத்த விசில் வரும்போது கேஸ குறைச்சி வச்சுட்டு அந்த விசில் மேல வச்சிட்டோம் அப்படின்னா அதுல கேஸ் எல்லாம் வெளியில போனோம்னா திறக்கும் போது வரும். இல்லன்னா ஃபுல்லா உள்ள வந்து அந்த ஆவி பிடிச்சி அப்படியே இருக்கும்ல, திறக்கும் போது அடிச்சிடும் மேல. இது இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் குக்கர் வெடிச்சு செத்தவங்க எல்லாம் இருக்காங்க, பெரிய பெரிய ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. அதனால இதை யூஸ் பண்றது ரொம்ப கவனமா இருக்கு. ஓகே, இனி கொஞ்சம் அப்படியே என்ன தெரியாது. பெண்களே என்னது, பெண்களே மட்டும் இல்ல, சமைக்க கேட்காதீங்க, வீட்டுல கேட்காதீங்கன்னு இல்லடா, சமைங்க, கொஞ்சம் பாதுகாப்பா சமைங்கன்னு சொல்ல வேண்டியதானே. இப்படி போனா இதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னுங்கிறது அது என்ன கேவலமான ஒரு புத்தி உனக்கு கொஞ்சிடாது. அப்படி இல்ல, நான் வந்து குடும்பஸ்தனோட செலவெல்லாம் குறைக்கிறதுக்கு அவங்க கேட்டு கரைச்சு பண்ணுவாங்க. எனக்கு கரைச்சு பண்ணாம இருக்க ஒரு இது ஒரு வகையில யூஸ் ஆகும் தெரியுமா? வேண்டாம்,
வேண்டாம், காரணத்தை நான் சொல்றேன். நீ இதே பீஃப் கறிய பிரஷர் குக்கர் இல்லாம வச்சுன்னா இன்னும் ரொம்ப நேரம் வேகணும், இன்னும் கேஸ் வேஸ்ட் ஆகும். சரியா? இதுல வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் குயிக்கா வெந்துடும். சரி, நல்லா அதை வாங்க, கவர்மா யூஸ் பண்ணுங்க. ஆனா இதை விட இன்னொரு வேலை செய்யலாம்ல. அதுக்குதான் விநாயகரி ஊத்துனா தான் வந்துருமே. என்னது விநாயகரி ஊத்துனா கொஞ்சம் வேகம் தானே. அதுக்கு ஏன்டா வாங்குறீங்க? அதுதானே, அது இதை விட சிம்பிளா இருக்கும் தானே. இல்ல வேணாங்கிறீங்களா சொல்லுங்க முதல்ல. இப்ப என்னன்னா, இப்ப உங்களுக்கு வாங்கணும்ன்றதா அதை வாங்குங்க, இல்லன்னா வாங்காதீங்க. இப்ப வாங்குனீங்கன்னாலும் யூஸ் ஆகும், வாங்கலன்னா மட்டும் நான் கறி வச்சு திங்காமையா இருக்க போறோம். வாங்கலனாலும் யூஸ் ஆகும். ஆனா இதுல எதுக்கு இதை யூஸ் பண்ணுமோ அதுக்கு மட்டும் அப்பன்னா சரி. எது எதுக்குன்னா மத்த கறியில வைக்க கூடாது, எது வேணாலும் வைக்கலாம். இத பருப்பை வச்சுட்டு வச்சா மேல வரைக்கும் பிடிச்சு நிக்கும். அப்படிலாம் செய்யக்கூடாது. இதுல பருப்பு சாதாரணமா டக்குன்னு வர ஒரு சாமான் தான். அதுவே இதுல வச்சா என்ன ஆகும் யோசிச்சு பாரு. பருப்பு மேக்சிமம் ஒரு 5 நிமிஷம் ஆகுமா, ஒரு 10 நிமிஷத்துல இதுல ஆக்கி வெந்துரும். அப்ப இதுல வச்சா 5 நிமிஷம் தான். இல்ல பருப்பு கண்டுபிடிக்காது அது. ஏன்? அதான் இதாயிரும், ஃபுல்லா குழஞ்சிருக்கும், குழஞ்ச மாதிரி ஆயிரும். குழஞ்ச மாதிரி அது பருப்புன்னு ஒண்ணு கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இல்லாம போயிரும். இது என்ன கறின்னு தெரியாது. பருப்பு அரைச்சிட்டா பருப்பு பொடின்னு ஒண்ணு தருவாங்க. ஏன் ப்ரோ? ப்ரெஷர் குக்கர்ல ஆந்திரா மெஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஆந்திரா மெஸ்ல எல்லாம் பருப்பு பொடின்னு ஒண்ணு தருவாங்க. பருப்பை வறுத்து கொஞ்சம் அது நல்ல ஒரு இது யார் வேணாலும் சாப்பிட்டு பாருங்க. உண்மையாவே எங்க அங்க பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். சரியா? ஆந்திரா மெஸ்ல பருப்பு பொடி எப்படின்னா, பருப்பை வறுக்கணும், வறுத்து நல்லா அரைச்சு வச்சிருவாங்க. அது தனியா இருக்கும். இப்ப நமக்கு சாப்பாடு போடும்போது பருப்பு பொடி தனியா தருவாங்க, வச்சிருப்பாங்க. எண்ணெய் இருக்குல்ல, தேங்காய் இல்லாட்டி நெய் அந்த மாதிரி தருவாங்க. சோறு கொஞ்சம் எடுத்து நெய் அதுல ஊத்தி பருப்பு பொடியை போட்டு அதுக்கு மேல நெய்யோ தேங்காயோ ஊத்தி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும். அது எல்லாருக்கும் டேஸ்டா இருக்கு மாதிரிலாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு டேஸ்டா இருந்துச்சு ஆந்திரா மெஸ்ல. சரி, ப்ரெஷர் குக்கர்ல நம்ம சோறு ஆக்க முடியுமா? ஆக்கலாம். எப்படி இது வரைக்கும் செஞ்சு பார்த்தல, ஆனா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ஓ, இது வரைக்கும் செஞ்சது இல்லையா? அப்ப செஞ்சு ஆக்கலாமா? சொல்லல, ஆக்கலாம். எப்படின்னு வேகணும்ன்ற கணக்கான அளவு இப்ப தண்ணி வேகாதேடா. எப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப வடிகட்ட முடியாது. பிரஷர் குக்கர்ல வச்சா வடிகட்டுறது கிடையாது. ஆமா, இதுல வத்தவும் வத்தாது. அப்படி வேற ஒன்று இருக்கோ. பிரஷர் குக்கர்ல சோறாக்க முடியாது. சரி, மனசு வருத்தம் தான், கஷ்டம் தான். அப்ப அடுத்து என்ன செய்யலாம்? இதுல சந்தேகம், சோறாக்க முடியுமா முடியாது? புட்டு வைக்க முடியுமான்னு தெரியல. என்ன புட்டு வைக்கலாம். எப்படிடா புட்டு ஆவியில வேக வேண்டியது. சரி, அது ஒரு தட்டு வைப்போம். இதுக்கு தட்டு வச்சு அதுக்கு மேல வச்சு இப்ப தண்ணி கொதிச்சு மேல வராது. மொத்தம் பிசில் இருக்கு, அதுலயே வந்துடும். அப்ப புட்டு மேல தண்ணி படாது. சரி, வேணும். அப்ப இட்லியே பிரஷர் குக்கர் வைக்கிறது நம்ம ட்ரை பண்ணுவோம். எடுக்கும் போது மாவு மட்டும் அள்ளினா எடுக்கலாம். இட்லி ஏற்கனவே உப்புமா செய்வாங்க, ஏற்கனவே கரைச்சி தனித்தனியா அந்த குழியில இட்லி மாவு ஊத்தி இருப்போம். ஆமா, இதுக்குள்ள வச்சோம்னா முழு இட்லியா பெருசா இருக்கும். நம்ம பெரிய இட்லின்னு சொல்லி வித்துருவோம். நாங்க பெரிய இட்லி செய்யறோம். இந்த மாதிரி அவன் யோசிப்பாங்க, குழி அடிச்சோன்னு யோசிப்பா, இவ்வளவு பெரிய குழி கின்னஸ்க்கு நல்லா பெரிய பிரஷர் குக்கர் செஞ்சு அதுக்கு ஓஸ் போட்டு இங்க இருந்து மாவு அனுப்பணும், கீழே தண்ணி அனுப்பணும், டெர்மா வச்சுக்கணும். தண்ணி அனுப்புறதுக்கு தண்ணி வெளியே வரலைங்கிறது வராததான் பெரிய பிரச்சனை. அதுக்கு ஒரு வழி பண்ணணும். அடியில ஓட்ட போடு. அடியில ஓட்ட போட்டுருவோமா அப்படின்னு. அடியில வேணாம், இந்த துண்டு ஓட்ட போட்டு கை ஓட்ட போட்டு இங்க ஒரு டெப்பு வச்சிரு. ஸ்டெப்பு அன்னைக்கு ஒரு திறக்கிற மாதிரி இல்ல டெப்பு வச்சுட்டா திறந்துக்கலாம், மூடிக்கலாம். அதுக்காகத்தான் இதை வச்சிருக்காங்க. எனக்கு அந்த அறிவு கூட இல்ல. ஓ, இப்பெல்லாம் விசில் வரட்டி தூக்கி விட்டா விசில் இருக்குமோ? உங்களுக்கு வெள்ளனா ஓபன் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஓபன் பண்ணி வச்சு தூக்கி விட்டீங்கன்னா அது அந்த இதுல உள்ள இதெல்லாம் போயிடும். அப்படியோ? அப்படி போயிருச்சுன்னா அது பிரயோஜனமே இல்லை. பிரயோஜனம். ஆமா, அதுக்கு பிறகு அந்த வேகம் தானே. இல்ல, நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன். என்ன தெரியுமா? இந்த இட்லியில எல்லாம் என்ன இட்லி வைப்பாங்களா? அது என்னது? இட்லி குண்டான்.
இட்லி குண்டான்ல அடியில தண்ணி மேல தட்டு வைப்பாங்கல்ல, அங்க பாரு. சாரி அடியில தண்ணி மேல தட்டு வச்சு அதே மேல தட்டு வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ப்ரெஷர் குக்கரே தட்ட வச்சிருவோம். நிறைய ஓரளவுக்கு சரி, அதுல இருந்து வர்ற அந்த ஆவி வந்து வெளியில போகும். இட்லி குக்கர்ல வச்சாலும் குக்கர் விசில் அடிக்கும் தானே. இட்லி 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 அந்த இட்லி ஃபுல்லா கீழே இங்கிட்டு வஷர் வச்சு டைட் பண்ணி விட்டுருக்காங்க. வசரை கழட்டிடுவோம். வசரை கலட்டினா அப்புறம் எதுக்கு ப்ரெஷர் குக்கர் வாங்குறீங்க? அதுதான் இட்லி குண்டான்ல வைக்கிற வேண்டியதானே. ப்ரெஷர் குக்கர் வாங்கி வசரை கலட்டுறதுக்கு எதுக்கு இட்லி ப்ரெஷர் குக்கர் வாங்குறீங்க? ஐயோ ப்ரெஷர் குக்கர்லாம் இப்ப இட்லி புட்டு சோறெல்லாம் ஆக முடியாது. ஆனா ட்ரை பண்ணி பாக்கணும். அத வந்து வீட்லயா சோறாக்கலாம் பாத்தீங்கன்னா ஏமாத்தி. அப்ப அது பத்தாதே, சரியா வருமா? அப்படின்னா தண்ணி குறைச்சு வைக்கணும். அப்ப வளமையா வைக்கிறத விட அந்த இதுக்கு இப்ப என்னது ரைஸ் குக்கருக்கு வைக்கிறத விட தண்ணி அதே கணக்கு வச்சாலும் போதுமா? அப்ப ப்ரெஷர் குக்கர்ல சோறாக்கலாம். சோறு சக்சஸ். அடுத்த இட்லியும் புட்டும். இட்லி புட்டுன்னா எனக்கு தெரியாது. இந்த மாதிரி நான் இது கீழ்த்தரமான முயற்சிகளில் ஈடுபடவில்லை. நம்ம ஏன் தோசை செட் ட்ரை பண்ணக்கூடாது? ப்ரெஷர் குக்கருக்குள்ள தோசை சாப்பிட்ற ஐட்டம் தானே. தோசை வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்ல. நீ இதுக்கு போறதுக்கு முன்னாடி தோசை எப்படி செய்யறதுன்னு சொல்ல. அது ரொட்டி தகரத்துல என்ன போட்டு அது மேல தகரத்துல அம்மா எங்க வீட்டுல அப்படிதான் தோசை சொல்லுவாங்க. இப்ப இலங்கை நம்ம ஏரியாவில ரொட்டி தகரம் சரி சரியா, இப்ப இந்தியாவில சொல்றேன் ரொட்டி தகரம் சொல்லுவானா, அது பெரிய தகரமா இருக்கும். அது என்ன அது தோசைக்கல்லு. தோசைக்கல்லு அதுதான் வாயில வரல. தோசைக்கல்லு தோசைக்கல்லு இதுக்கு மேல செட் பண்ணுவோம். எங்கன செட் பண்ணுவோம் தோசைக்கல்ல? அப்ப அந்த ஆவியில வந்து அந்த தோசைக்கல்ல ஹீட் ஆகணும். இப்ப இங்க தண்ணி சுட்டு அந்த ஆவி வந்து அந்த இது ஹீட் ஆயிருந்தேன்னு நேரடியா நெருப்பு பட்டா ஹீட் ஆகாது. உங்களுக்கு இதுல அடியில நெருப்பு பட்டு அந்த தண்ணி சூடாகி அதுல இருந்து வர்ற ஆவி பட்டு வேகமா ஹீட் ஆகும். இப்போ இதுல இது புது விதமா யோசிக்கணும் ட்ரை பண்ணேன். அதுக்குதான் சொன்னேன் இளநிய வாங்கி வெட்டி ஊத்துவோம். நானு இளநீ வாங்கி வெட்டி ஊத்துவாங்க. ஏதோ இங்கிலீஷ் அது கொதிக்குமா தெரியல. இளநீ தண்ணி தானே, என்ன அந்த டேஸ்ட் வரும். ட்ரை பண்ணி பார்த்துருக்கணும். வாங்கிட்டு வந்துருக்கணும். நீங்க அது நம்ம மட்டும் சாப்பிடுறதா இருக்கு. எல்லாரும் எக்ஸ்பெரிமெண்ட் எங்க கூட்டாஞ்சோறு வெளியே போயிட்டாக்கணும்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்படி செய்யுமா? நான் கூட்டாஞ்சோறு ஆக்கியிருக்கோம். கறி வச்சிருக்கோம். நீங்க முயல் கடைசி வரைக்கும் கொண்டு வரல. முயல் தான் அங்க இல்லவே இல்லையே. நான் என்ன சொன்னேன், முயல் வரல மத்தா உங்களுக்கு கோடிக்குன்னு சொன்னேன். நீங்க தான் கொட்டகோல்ல ஃபார்ம்ல இருக்கீங்க. கொட்டகோல ஃபார்ம்ல முயல் இருக்குன்னு சொன்னாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா முயல் நாளைக்கு கொட்டகோல ஃபார்ம்ல இருக்கானு. அப்ப இப்ப எதுக்கு வனவிலங்குகளை கொள்றது பத்தி பேசிக்கிறோம்? எது எதெல்லாம் திங்கலாம். நம்ம வேணா பாம்பு கறி ட்ரை பண்ணுவோம். பாம்பு வந்து இங்க என்ன பாம்பு சாப்பிடுவாங்க? என்ன பாம்பு சாப்பிடுவோம் நீங்க சொல்லுங்க. சாதாரணமா சார பாம்பு சாப்பிட மாட்டாங்களே? சாப்பிடுவாங்க. சாப்பிடலாமா? கூட சாப்பிட்டா என்ன அப்படின்னா வாழை வெட்டிடணும். வாழையும் தலையும் வெட்ட மிச்சம் உடம்பு இருக்கும்ல, அது விஷம் இல்ல. எங்க ஊர்ல சாப்பிட்டு இருக்காங்க. நீ சாப்பிட்டுருக்கியா? ஆமா. நீ தின்னேன்னு சொல்லு. என்ன போ எவனோ தின்னானுங்கிற மாதிரி கேட்கிறேன். எப்படி இருக்கு? ஆனா நான் எங்க ஊர்ல சாப்பிட்டது கிடையாது. நீ எங்க வச்சு சாப்பிட்ட? நான் வந்து எங்க வச்சு சாப்பிட்டேன் கொழும்புல வச்சுதான். என்ன மாதிரி இருக்கும்? கோழி இறைச்சி மாதிரி தான் இருக்கும். சோயா மீட் மாதிரி. பாம்பு இறைச்சி சொல்லிக்கிட்டு பாம்பு அடிக்க சாப்பிடுச்சாதான் கிடைக்கும். சார பாம்புல ஆக்கலாமா? எல்லா பாம்பையும் ஆக்கலாம். நச்சு பாம்பு. ஆமா, இல்ல சார வந்து ஆக்கலாமா? சாரைக்கு வந்து வாழையும் தலையும் வெட்டிடணுமா? சரி, வெட்டிட்டு விஷம் இல்ல அப்படி செஞ்சுட்டு ஆக்கணுமா? ஃப்ரை பண்ணணுமா இல்லாட்டி வேக வைக்கிறது? நாங்க சுட்டு சாப்பிட்டோம். அப்படின்னா அது இது கோழி அரைச்ச மாதிரி தான் இருக்கும். சோயா மீட் மாதிரி இருக்கும். நல்லா சோயா மீட் சேர்த்து அது ஒரு ஒழுங்கான சிங்க அரைச்சே டேஸ்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க தானே. சிங்க சாப்பிட்டது இல்லை நானு. இதுவே சொல்லுவேன் தமிழ் காக்கா. அவன் எல்லாருக்கும் சாப்பிட்டு இருக்கான். அப்ப அவனை எதிர சேர்ப்பாங்க. இல்ல இப்ப இங்கெல்லாம்
அது இப்ப இங்க எல்லாம் மனுஷன் சாப்பிட்டு இருக்கா. அதுதான் இந்தியாவுல இப்ப இந்தியாவுல ஆகட்டும் இங்க ஆகட்டும் பீஃப் சாப்பிட்டோம்னா இதுக்குள்ள வந்துருவோம், மட்டன் சாப்பிட்டா இதுல வந்துருவோம். நான் வெஜ் மட்டுமே பியூர் வெஜ் சாப்பிடுறவே இது அப்படின்னு எல்லாம் வச்சிருக்காங்க. இப்ப அந்த மாதிரி ஆளை எங்க சேர்ப்பான்? தமிழ் டாக்டர் வந்து எங்க சேருவோம் அப்படின்னா எங்க வேணாலும் போலாம். நம்மள மாதிரி இப்ப என்ன பண்ணுவாங்க, தமிழ் டிராக்கரை விடுங்க. பேகல்ஸுக்கெல்லாம் வந்து அவங்க பாத்துட்டு கொடுக்கறது அப்படியே அவன் பார்த்துட்டு கொடுக்குறாங்க. சரிடா, இப்ப நீ மாடு திங்கிறவனையும் ஆடு திங்கிறவனையும் வெஜ் சாப்பிடுறவனையும் பத்தி பேசுறாங்க. அவன் புழு கையில கிடைக்கிற ஒரு சில வேலை பண்ணிட்டு நல்லா இருக்கும் ப்ரோ. இவ்வளவு பெரிய புழு ஒன்று இருக்கும். நடுவுல அம்மாவுக்கு முக்கியமா வச்சா இல்லாத ஒரு போக்கஸ்ல கை ரொம்ப நேரமா வலிக்குது இங்கிட்ட வைக்கிறேன்னா அது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா நானே திருப்பி வைக்கிறேன். புழுவையும் திங்கிறான். ஒரு சில வேளை நம்ம பசி இப்ப அவனுக்கு சாப்பாடே கிடைக்கல அப்படின்னா இன்னைக்கு எதுவுமே சாப்பாடு இல்ல, நம்ம என்ன செய்ய போறோம்னா தொடையில இருந்து ஒரு துண்டை பிச்சு எடுத்து தின்னு பாப்போம். அவனுக்குவான் அவன் தண்ணி குடிக்கிறதுக்கு தெரியுமா குடிப்பான். எல்லாரும் ஒரு நகைச்சுவைக்காகவோ இல்லைன்னா ஒரு சீரியஸா உனக்கு தெரியலன்னா அவன் உண்மையில குடிப்பான். தண்ணி சுத்தமாக்கா சொக்ஸ கழட்டி அதுல புளிஞ்சு குடிப்பாரு. அதே வேற செய்யலாம். சொக்ஸ கலட்டினாலே இந்த நாக்கு நாடு, அதுவும் சும்மா ஒப்பிச்சு போட்டு போயிட்டு வந்தாலே இல்ல அவன் காட்டுலயும் இல்ல. இப்ப அதை எப்படி ஃபில்டர் ஏற்கனவே கையில ஒண்ணு அது எப்படி ஃபில்டர் பண்ணலாம் வேற சொல்லுவான். கடைசியா அத ஒரு என்னவோ கடல் வாழ் உயிரினம் அதை கொண்டு தின்னுட்டு அதுல இருந்து உள்ளுக்குள்ள தின்னுட்டு அதுக்குள்ள உள்ள எல்லாத்தையும் எடுத்து போட்டு கழுவிட்டு அதை எடுத்து உடுப்பா போட்டு தோலை கடல் வாழ். ஆமா, ஏதோ ஒண்ணு செய்வோம். இது என்னது கடல் நாய் தான். ஆமா, அதை சாப்பிட்டு ஒரு தோலை மட்டும் கொடுத்து கடல் நாய் பேரு வரல எனக்கு. நீர் நாய், நீர் கவு மில்க் மாதிரி கவு மில்க் அங்கோல பார்த்தானே இவர்தான் சொன்னார். கவுமில்காக உண்மையாவே கன்றாங்க. எவனாச்சும் மெப்புல ஃபேக்டரி போடுவாங்க, சரியா, வீடுன்னு போடுவாங்க. ஒரு ஃபேக்டரிக்கு மேல கவுமில்க்னு ஒரு போர்டு போட்டு பாத்துருக்கீங்களா? சொல்ல போறீங்க. அது இன்னொரு கவுமில்க் போட்டுறாங்கன்னா அங்க என்ன இருக்குங்கிறதுக்காக போடல, அந்த இடத்து பேரு கவுமில்க்னு எழுதிருக்காங்க. கவுமில்க்னு இடம் இருக்கோ? அதே இப்ப என்னன்னா அங்க வந்து மாட்டு பண்ணை இருக்கு, சரியா? மாட்டு பண்ணை ஒண்ணு இருக்கு. அந்த மாட்டு பண்ணை வந்து மாட்டு பண்ணைன்னு எழுதுறதுக்கு வரல. என்ன பண்ணலாம் அங்க என்ன செய்வாங்க? ஒருவேளை மாடு தானே எடுப்பாங்க. ஆமா, நான் மாட்டு பால் எடுப்பாங்க. கவுமில்க் ஏரியா எங்க போறீங்க? கவுமில்க் போறேன். கவுமில்க்கு பில் எடுத்துட்டீங்களா? அந்த அப்படிதான் கேட்கணும். இல்ல, கவுமில்க் ஹவுஸ் ஸ்டாண்டிங் இருக்குங்க. இதெல்லாம் எப்படி இருக்குன்னு ஃபீல்ட் விசிட்லாம் போறப்ப கோயிங் டு கவுமில்க். ஆமா, கோயிங் டு கவுமில்க்னு போ. கவுமில்க் வந்து ஹவுஸ் ஸ்டாண்டிங். கவுமில்க் ஹவுஸ் ஸ்டாண்டிங் எப்படி இருந்துச்சுங்க? கெட்டது இருக்காது இத்தனை நாளைக்கு. பால்லாம் ஒரு நாள்ல கெட்டது இருந்தேன். ஆமா, அது வந்து இடத்துக்கு இப்படி ஒரு பேர் வச்சிருக்காங்க. அப்படி பார்த்தாலே கிரிபத் கூட வச்சிருக்காங்க. அதை பத்தி நம்ம யோசிக்கிறதே பால் சோறு, நிறைய பால் சோறு அந்த மாதிரி அவங்க வச்சுட்டாங்க. கோவில்ல தான் பேசுறேங்கிறதா சீமான் மாதிரி எங்க போறீங்க? பால் சோறு நிறைய போறேன், நிறைய பால் சோறு போறேன், நிறைய பால் சோறு ஒண்ணு பஸ்ல இருக்கலாம். நிறைய பால் சோறு ஒண்ணு, நிறைய பால் சோறுட்டாங்க. இன்னும் நிறைய சிங்கள பேர்கள் இருக்குதானே அந்த மாதிரி. தமிழ்ல கேட்டா ஒரு மாதிரி, தமிழ்ல கேட்டா இப்ப நம்ம தமிழ்லயே இந்த குரங்கு மலைன்னு ஒரு ஊர் இருக்கு. குரங்கு மலை நானு குரங்கு மலை போனது. மந்தி தோட்டம், அதெல்லாம் பேர்கள். அது வந்து தமிழ்ல பாக்குற தொப்பி தோட்டம், தொப்பி தோட்டம், செல்வகந்தையெல்லாம் ஓகே. பளிங்கு மலை, பளிங்கு மலை, பளிங்கு மலைன்னு தான் சொல்லுவாங்க. அந்த பளிங்கு மலை தானே அதோட ஒரிஜினல். பளிங்கு மலை, பளிங்கு மலை, ஆன தோட்டம், வாழமலை, வாழமலை, வாழமலை கொழும்புல இல்ல, வாழமலை இங்க இருக்கு. வாழமலை அந்தோணி மலை, அந்தோணி மலை, அந்தோணி மலை இதே இங்க இடமாக்கி இருக்கு. நம்ம தான் போனோம்னா அதுக்கு கோயில் திருவிழா அதுக்கு பேர மாத்தி சொன்னோம். பேர மாத்தி சொல்லிவிட்டோம். வேற என்ன அது கொஞ்சம் இதாகட்டுமே வச்சேன்.
அது வந்து சட்டம் கேட்டா அவ்வளோ ஆசை பயில அப்போதான் 10,000 20,000 சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒரு போஸ்ட் போடுவோம்னு நினைச்சேன். ஏற்கனவே நான் காசாவுக்கு போட்டதுக்கே அடிச்சு விட்டாங்க, எனக்கு பெரிய வேலையை பார்த்து விட்டாங்க. இதுல உங்களுக்கெல்லாம் அனுப்பி வர சஜஷன் கேட்டு போட்டேன் தெரியுமா? நல்லா தான் இருந்துச்சு. அதனால தான் எனக்கு வந்து சைபர் செக்யூரிட்டியில கேம கேட்டு விட்டாங்க. போஸ்ட போயிட்டு தேடுறேன், போஸ்ட காடா அது சம்பந்தமா போட்ட 3 போஸ்டுமே இல்ல. அவங்க என்னன்னா எனக்கு டைம் கொடுத்துருக்காங்க சைபர் செக்யூரிட்டியில இருந்து, இவ்வளவு நாளைக்கு உங்க அக்கௌண்ட்ல எதுவுமே நீங்க பண்ண முடியாது, சரியா? ஏன் வயலன்ஸான கண்டென்ட் போட்டிருக்கீங்க. அதுல என்ன வயலன்ஸான கண்டென்ட் போட்டோம்? சைபர் செக்யூரிட்டின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. சைபர் செக்யூரிட்டி வந்து எப்படி நம்ம சிஸ்டம்ல இருக்குன்னா, ஒரு பொம்பளை வீடியோ எடுத்து போட்டா அவனால நிப்பாட்ட முடியாது, சரியா? ஒருத்தர் நம்மளுக்கு ஃபேக் ஐடில இருந்து மெசேஜ் பண்ணி த்ரெட்டிங் பண்ணி காசு பறிச்சா அதை அவனால கண்டுபிடிக்க முடியாது, சரியா? நம்மளுக்கு கால்ஸையோ மெசேஜோ அவனால செக்யூர் பண்ண முடியாது, சரியா? இப்ப நம்மளோட போனை ஹேக் பண்ணிட்டாங்கன்னு போயிட்டு போலீஸ்ல சொன்னோம்னா நீ எதுக்கு ஓடிபி கொடுத்தா கேட்பான், அதை அவனால இது பண்ண முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு, வாட்ஸ்அப்ல வந்து தாத்தா அவுட் அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, ஹேக் பண்ணி வாட்ஸ்அப்ல எல்லாத்தையும் காசு கேட்டாங்க, நிப்பாட்டணும் அப்படின்னு சொன்னா வாட்ஸ்அப் தாத்தாவோட போன்ல தாத்தா லோகின் ஆகிறதுக்கு வாட்ஸ்அப் வேற விட மாட்டேங்கிறான், நீங்க தேர்ட் பர்சன் சொல்லி. ஆனா எக்கால விட்டு விட்டான்ல, அவன் ஆல்ரெடி லோகின்ல இருக்கும். அதை சைபர் செக்யூரிட்டில செய்ய மாட்டான். அப்புறம் ஒரு போஸ்ட் போட்டதுக்கு வெறும் ஒரு 3 போஸ்ட் போட்டா 6 மாசம் Facebook அக்கௌண்ட்டுக்கு இவ்வளவு வேலை பார்த்தாங்க. 3 போஸ்ட். என்ன போஸ்ட்? இவர் எதையும் திருடியோ போற தூண்டுற மாதிரி எதுவுமே போடு. காசா விஜய் இஸ்ரவேல். ஆமா, இவ்வளவுதான். இதுக்குள்ள என்ன நடக்குது ஓப்பனாவே அவனுக்குள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். சரி, இப்போ இந்த வீடியோக்கு ஸ்ட்ரைக் அடிச்சு அதுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தோம். இதுதான் நடந்துச்சு. அவ்வளவுதாங்க. அப்படித்தாண்டா நான் செஞ்சு விட்டாங்கல்ல. ஒரு 2 மாசத்துக்கு முன்னுக்கு மிஸ்டர் கேக்கே அவனுக்கு இதே பிரச்சனை பேசியிருந்தான். அவன் ஒரு வீடியோ போட்டு அவங்க காசு இருக்கவங்க போயிட்டு என்ன ஸ்ட்ரைக் வைக்கிறது தானே, அவங்க அடிச்சோன்னா என்ன எதுனா கேக்குறது இல்ல. அப்படி சரி, பரவாயில்லடா. இப்ப நான் போடுறதுனால நியாயமா யோசிச்சு பாரு, இப்ப நான் போடுறதுனால இங்கன்னா காசா போறீங்கா போகுது, ஏதாவது ஒரு லாஜிக் வேணாமா? சரி, கருத்து சுதந்திரம் இருக்கு, நம்மளும் ஒண்ணு டைப் பண்ணி போடுவோம். ஆமா, கருத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரம் இருக்குதுக்காண்டி அவன் கண்டதை பேசுறான். ஆமா, அது வேற பிரச்சனை. இன்னொரு வேர்டு ஒண்ணு போட்டிருந்தேன், இன்னொன்னு இதுக்கு. அப்படின்னா அதுல போட்டிருக்க விஷயம் வந்து இது வந்து தற்கொலையை தூண்டுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுனா அது வந்து கொலைக்கு சமமானது அப்படின்னுங்கிறது. இந்த தற்கொலையும் கொலையும் இருக்குல்ல, இந்த வேர்டை மட்டும் நீங்க ஃபில்டர் பண்ணி இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்க இவ்வளவுதான் டெக்னாலஜி எல்லாம் வளர்த்துருக்கீங்க தானே, ஏன் இது முழுசா என்ன மீனிங் தெரியாதா? அதாவது என்ன செய்வேன்னா, அப்புறம் பைபிள்ல நம்ம இதுக்கு போட்டோம், பைபிளையோ பகவத்கீதையோ எதாச்சும் இதுல போட்டோம், ஆன்லைன்ல போட்டோம்னா கொலை செய்யாதே அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. கொலையை மட்டும் எடுத்துப்பான், செய்யாதே இருக்க மாட்டேன். கொலை வயலண்ட் பைபிள் கேன்சல் ஆகிடும். அந்த மாதிரி நான் அதை மாத்தினேன். எப்படி சூவ தமிழ்ல போட்டு இங்கிலீஷ்ல சைட்னு போட்டேன், புரிஞ்சுக்குவேன் சூசைடுங்கிறது. இவ்வளவு அசிங்கமாலாம் டைப் இல்ல இல்ல, சூனானு தமிழ்ல போட்டேன். சைடு வந்து சைடுக்கு எஸ்ஐடி அதை போட்டேன். இப்ப எப்படி பிடிக்கிறேன்னு பாப்போம். இப்ப எப்படி பிடிக்கிறேன். ஓ, இப்ப அதுக்குதான் நீங்க தமிழ் இங்கிலீஷ் கலந்து அப்படி போட்டுக்கிறீங்களா? ஏன் அப்படி சம்பந்தம்? நான் யோசிப்பேன், இவர் ஏன் இது வித்தியாசமா போடுறாரு. இல்ல, எனக்கு அவங்க செஞ்ச வேலை வேற ஒண்ணும் இல்ல. வாழ்ந்தாண்டா பெரிய வேலையை பார்த்து விட்டான். எனக்கு கொடுத்தாங்க ஜனவரி 15 வரைக்கும் கொடுத்தாங்களா? சரி, ஜனவரி 15 வரைக்கும் 15 பிறகு இல்ல இல்ல, அதுதான் சொன்னாரு. இன்னும் கொஞ்சம் இருக்கணும். இப்போ ஓடுறாங்க திறந்து நல்லா இருந்திருக்கா. இப்ப பாத்தீங்கன்னா ப்ரெஷர் இறக்குறோம். இறக்கிருப்பாங்க சொல்லிட்டு ஓடுறாங்க. ஏற்கனவே நான் அனுபவிச்சிருக்கேன் அதுல. இல்ல சொல்லிட்டு சரி நின்று அங்க வரைக்கும் ஓடுறாங்க. நான் போயிட்டேன்.
மண்ணு உண்மையே அப்படிதான்யா. கதவு முடித்து ஓடி என்னைய நிக்கவே விட மாட்டேங்குது ப்ரோ காத்து இறங்கிடுச்சு. காத்தறிஞ்சா பஞ்சர் கொண்டு போவோமா? இறங்கிடுச்சு. ஈஸியா வருதா? முதல்ல வார்த்தை ஒரு வேலை இப்படி இழுக்கும் போது டைட்டா இருந்துச்சுன்னா ப்ரெஷர் புடிங்கி விட்டீங்கன்னா பரவாயில்ல. அந்த ஒரு வீடியோ போடும் தெரியுமா? எங்க பாப்போம். இன்னும் தண்ணியா இருக்கு. ப்ரோ ஏதோ புதுசா விச்ச காட்டுற மாதிரி என்ன வெட்டி பாத்துக்கிறீங்க? நான் வீடியோக்காக கொஞ்சம் நெகிட்டேன். வந்துருக்கோம். தண்ணி கூடி அப்படியே வச்சிருக்கோமா? ஓப்பன்ல வச்சு கொஞ்சம் தண்ணிய இது ஹீட் பண்ணோம்னா குறைஞ்சிரும். இந்த பக்கமா இந்த பக்கமா இப்படி புடிச்சிருக்கா அந்த பக்கம் தான் வரும். அப்பதான் ஏன்னா இல்லாட்டி நம்ம தண்ணி கொஞ்சம் கூட வச்சோம். தண்ணி கூடயா? வத்தட்டும் கொஞ்சம். இத பாருங்க, வெந்திருக்கான்னு பாருங்க. வத்தட்டும் சரி. சரி வெந்துருச்சு. இந்த ஒரு சாப்பிடுறாரு, அவர் சாப்பிடுறது தான் இருக்காரு. அவங்க ஏன்டா அவனை சாப்பிடுறோன்னு சொல்றோம்ங்கிற மனநிலை கொண்டு போயிடணும். உப்பு இல்ல, அது தெரியல. டேஸ்ட் பாத்தீங்கன்னா சொல்லல. ஆனா அறவே இல்லாம இருக்கு தெரியுமா? அறவே இல்லையா? ப்ரெஷர் குக்கர்ல வைக்கிறது கூட நல்லா போல. ப்ரெஷர் குக்கர்ல வைக்கிறது வேகாது. ஆனா வீட்டுல வச்சவங்க மண் சட்டியில வச்சு கையில் தெரியும். நல்ல சம்பவம். சொல்லுங்க, உப்பு இருக்கான்னு. இறைச்சி ரசம், பீஃப் கறி இல்லையா? பீஃப் கறி தான். பீஃப் கறி இல்லையோ? இப்ப என்ன வச்சோம் அது ஒரு நேரம் கொஞ்சம் இதாகட்டும். நாங்க கொஞ்ச நேரம் செட் ஆகட்டும், விடுமுறை எடுத்து கொடுக்கிறோம்.